வணக்கம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களை யாம் கூறுவதை தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டு உணர்ந்து செயல்படும் நன்று. இத்திரைப்படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி மற்றும் ஸ்ரீலங்கன் மொழி என மொழிபெயர்க்கப்பட்டு தொகுக்கப்பட்டு திரைப்படமாக வெளியிடப்படும். அத்துடன் அனுமதி கிட்டுமாயின் சீன மொழி மற்றும் ரஷ்யன் மொழி என இத்திரைப்படம் மொழிபெயர்க்கப்பட்டு வழங்கப்படும். ஆங்கில புரிதலுக்கு வேண்டியும் தேவைப்படுமாயின் மொழிபெயர்க்கப்பட்டு இத்திரைப்படம் திரையரங்குகளில் திரைப்படமாக வெளியிடப்படும் நன்று. சரி டைரக்டர், நான் ஷார்ட்ஸாக சொல்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சு ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும். ஓகே. ஸ்டோரி அப்படின்னா ஒரு டாக்டர் ஸ்டோரி. ஓகே. அத்துடன் ஆதிபராசக்தி அவங்களுடைய ஸ்டோரி. ஓகே. சரி, இத்திரைப்படத்தில் காவ்யா மாறன் 2 வேடங்களில் நடிக்கிறார். ஓகே. ஒரு வேடம் கதாநாயகனின் மனைவியாக, மற்றொரு வேடம் ஆதிபராசக்தியாக நடிக்கிறார். சரி, கேமரா ஆன் பண்ணால் மெடிக்கல் காலேஜில் ஹீரோ மருத்துவம் சார்ந்த படிப்பு படிச்சிட்ருக்காரு. அடுத்து அவர் லீவில் ஊருக்கு வராரு. தன்னுடைய அத்தை பொண்ணு அவர் மீட் பண்ணுறாரு. சொந்த பந்தமெல்லாம் தன்னோட அத்தை பொண்ணை தங்க கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது அவர் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து திருமணம் செஞ்சுக்கிறதா கூறிவிட்டு அவர் மறுபடியும் மருத்துவ படிப்புக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட அத்தை பொண்ணையும் கல்யாணம் செஞ்சுக்கிறாரு. அத்தை பொண்ணாக இருக்கக்கூடிய காவ்யா மாறன் தெய்வ பக்தியா, இறை பக்தியா, சக்தி பக்தியா இருக்காங்க. நிறைய கோவிலுக்கு போகிறாங்க, வழிபாடு பண்ணுறாங்க. ஓகே. அடுத்த ஷார்ட்ஸ். ஹீரோ ஒரு பெஸ்ட் டாக்டராக இருக்கார். ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் அதிகமான சேலரி வாங்குறதுனால அங்குள்ள டாக்டருக்கும் அவருக்கும் சற்றே முரண்பாடு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டு அட்மிட் பண்ணும்போது சில பேர் தாறுமாறாக நடந்துக்கிறதுனால ஒரு ஃபைட் சீனு. அடுத்து ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டராக இருக்கக்கூடிய டானுக்கும் ஹீரோக்கும் வாக்குவாதம். அடுத்த ஷார்ட்ஸு. ஒரு திரைப்பட நடிகர் அவரு தன் வாழ்க்கையில் செய்யாத தவறு செஞ்சுட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அடுத்த ஷார்ட்ஸு. இவர் செய்யாத ஆப்ரேஷனுக்கு செஞ்சதாக சொல்லி இவரை சிறையில் அடைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து விலகிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துக்கிறாரு. அப்புறம் மருத்துவ குழு கமிட்டியில் சில பேர் இந்த டாக்டர் இருக்கிற வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்கிறது அப்படின்றது சிரமம் தான். ஏன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் டாக்டராக இருக்கார், பெஸ்ட்டு டாக்டராக இருக்கார். இதனால் இவர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கக்கூடாது, இவர் அப்பர் கண்ட்ரிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் ஒரு கூலிப்படை ஃபைட் சீனு. அடுத்த ஷார்ட்ஸு. தன்னுடைய கணவருக்கு மருத்துவ தொழில் இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நிகழ்ந்துட்டுருக்கறனால தன் மனைவி வேதனைப்படுறாங்க. ஒரு நாள் அவங்க உறங்கிட்டு இருக்கும்போது அவங்க கனவில் ஆதிபராசக்தி வராங்க. அப்போது காவ்யா மாறனுக்கும் ஆதிபராசக்திக்கும் டிஸ்கஷன். ஓகே. அப்போ காவ்யா மாறன் கேட்குறாங்க, நீங்கள் யாருமா அப்படின்னு. நான் தான் ஆதிபராசக்தி அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு காவ்யா மாறன் கேட்குறாங்க.
அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, எனக்கு உருவம் அருவம் அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். உன்னுடைய பக்தி நிலைக்காக, உன்னுடைய புரிதல் நிலைக்காக, உன்னுடைய மனநிலைக்காக உன்னுடைய உருவத்திலே யாம் காட்சி அளிக்கிறோம். அது இல்லாமல் யாமே ஆதிசக்தி. அதனால் உமக்கு தாயாகவும் மூத்த சகோதரியாகவும் எம்மை நினைத்து கொள்ளும். உமது வேண்டுதலை யாம் கேட்டோம். உமது கணவர் மிகவும் நல்லவர். முற்பிறவியில் அவர் ஒரு திரைப்பட இயக்குனராகவும் நடிகராகவும் வாழ்ந்தார். தற்போது அவர் மருத்துவராக இருக்கிறார். அவரும் எமக்கு ஒரு மகன்தான், நன்மகன். உமக்கு நலம் உண்டாவதாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கனவு கலைஞ்சிருது. காவியம்மாள் எந்திரிச்சிட்றாங்க. அடுத்து ஹீரோ தன்னுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக ஒரு நர்ஸை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் காவியம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த நர்ஸு இனிமேல் நம்ம கூட தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேஷண்ட்ஸை கவனிக்கிறதுக்கு இவங்க நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு. காவியம்மாறனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா கனவுல பார்த்த அதே உருவமாக இருக்குது. அந்த நர்ஸு தன்னை போலவே இருக்கிறதாவும் அவங்க உணர்கிறாங்க. அதுக்கப்புறம் தன் கணவர் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் விசாரிக்கும்போது இந்த நர்ஸாக வந்தவங்க தான் ஆதிசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நேர்லேயே சொல்லியிருக்கலாமே, எது கனவுல வந்தீங்க அப்படின்னா, நீ அதிர்ச்சி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் உமக்கு தகவல் சொன்னோம் அப்படின்றாங்க. அடுத்து அந்த நர்ஸாக இருக்கக்கூடிய சக்தி டாக்டர் கூடயே இணைஞ்சு சேவை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நர்ஸம்மா ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஜெய் பிரித்திங்கரா பீடத்தோட இடமும் அந்த இடம் உருவான வரலாறும் அப்படியே ஒரு ஷார்ட்ஸாக ஸ்க்ரீன் பிளேவாக நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஜெய் பிரித்திங்கரா பீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில், ஜெய் பிரித்திங்கரா கோவில் ஒன்று கட்டுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அப்புறம் ஸ்ரீலங்காவிலையும் அந்த கோவில் கட்டுறாங்க. நிறையா பக்தர்கள் உருவாகிறாங்க. அதுக்கப்புறம் அது அவங்களோட வேண்டுதலால் டாக்டருக்கு நிறைய நன்மை ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் அவர் கட்டுறாரு. தான் சொந்த ஹாஸ்பிட்டலில் அவர் மருத்துவம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் மேற்படிப்புக்காக தன் மனைவியோட அவர் அப்ராட் கண்ட்ரிஸ்க்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் கட்டின ஹாஸ்பிட்டலில் எதிரியாக செயல்பட்ட ஒரு மருத்துவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கெடுதல் செய்கிறதுக்காக வராரு. அப்போது ஆதிசக்தி அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்க சம்ஹாரம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் எம் பக்தர்களுக்கு எப்போதும் யாம் நன்மை செய்வோம், எம் பக்தர்களுக்கு எதிராக செயல்படுபவர்களும் எமக்கு எதிராக செயல்படுபவர்களும் அழிப்போம் அப்படின்னு ஆதிசக்தி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதிசக்தி நர்ஸாக மாதிரி